ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகாகணபதே நமோ நம. எலெக்ஷன் மெசேஜ் என்கின்ற பதிவிலே நாம் எல்லோரும் கண்டிப்பாக 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போட வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு, முக்கியமாக பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அந்த பதிவிற்கு மிக நிறைய வரவேற்பெல்லாம் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக பாரத பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு நாடு எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, அதற்கு முன்னால் எவ்வளோ தாழ்வாக இருந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவு. இப்பொழுது நம் நாட்டின் ஜிடிபி $3,800 பில்லியன், 3,800 பில்லியன் US. உலகிலேயே இந்த நாடு 5வது வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் கூடிய விரைவிலேயே, ஒரு வருடத்திலேயே இந்த நாட்டினை 3வது உயர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறார். அவர் பிரதமராக வருவதற்கு முன்னால் நம் நாட்டின் ஜிடிபி $971 பில்லியன் இருந்தது. 4 மடங்கு உயர்ந்து விட்டது. 10 வருடத்தில் 4 மடங்கு உயர்ந்து விட்டது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நாட்டிலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்று சொல்வார்கள், $648 பில்லியன் இருக்கிறது. அந்நிய நாட்டு செலாவணி நம் ரிசர்வ் பேங்க் கைவசம் $648 பில்லியன் இருக்கிறது. இதற்கு முன்னால் எவ்வளோ மோசமாக இருந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1991ஆம் ஆண்டிலே நம் நாட்டிலே அந்நிய நாட்டு செலாவணியே இல்லவே இல்லை. வெளிநாட்டில் கொடுத்த கடனினை நம்மால் திருப்பி அடைக்க முடியாது என்கிற நிலை வந்துவிட்டது. அதனால் நம் நாட்டிலிருந்து 46.91 டன் தங்கத்தினை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்திற்கு சென்று அங்கு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டிலும் பேங்க் ஆஃப் ஜப்பானிலும் அடகு வைத்து நாம் அந்நிய நாட்டு செலாவணியை பெற்றுக்கொண்டோம். எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். அந்த சமயத்திலே நான் ஒரு வங்கியில் ஹாங்காங்கில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சீஃப் டீலராக இருந்தேன். மீதி பேங்க் எல்லோரும் நம் நாட்டு பேங்கிற்கு லிமிட் இல்லாமல் செய்துவிட்டார்கள். காரணம், நாட்டின் அந்நிய நாடு செலாவணி இல்லை என்ற காரணம்தான். அப்படி இருந்த மோசமான நிலைமையிலிருந்து இப்பொழுது இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு மத்திய அரசாங்கம், திரு மோடி அவர்கள்தான் $648 பில்லியன் வருமாறு செய்துவிட்டார். 1947 வருடத்திலே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீரில் இருந்த அரசர், காஷ்மீரை இந்தியாவுடன் சேர்த்து விடுகிறேன், அவர் பேர் மகாராஜா ஹரிசிங் என்ற பெயர், நான் சேர்த்து விடுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பாரத பிரதமர் நேரு அவர்கள் அப்பொழுது அந்த காஷ்மீர் நாட்டு அரசர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாவனம் செய்துவிட்டார்கள். ஷேக் அப்துல்லா என்கின்ற ஒருவரை அவர் சிறையில் வைத்திருக்கிறார் என்றும், அவரை சிறையிலிருந்து விடுவித்தால்தான் நாம் இந்த ஒப்பந்தத்தில் கைது போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இந்த காலதாமத்தை உபயோகித்து கொண்டு பாகிஸ்தானி வீரர்கள் நம் நாட்டில் போந்து குரில்லா வார் என்று சொல்வார்கள், அம்மாதிரி போர் புரிந்து காஷ்மீரத்தின் பாதி பகுதியை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அப்படி அவர் செய்யும்போது தான் திரு நேரு அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று உணர்ந்து, பிறகுதான் நம் நாட்டு படையினை காஷ்மீர் மகாராஜாவிற்கு உதவியாக அனுப்பினார். அதனால் காஷ்மீரத்திலே பாதி பகுதி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று ஆகிவிட்டது. காஷ்மீர் என்பது நம் சனாதனத்திலே மிகுந்த உயர்ந்த இடம். காசிப்பர் என்கிற ஒரு மகிழ்ச்சி தான் உண்டாக்கினார். காஷ்மீரிலே ஸ்ரீநகரிலே சங்கராச்சாரிய மலை என்று இருக்கிறது. அந்த மலையில்தான் ஸ்ரீ ஆதிசங்கர் உட்கார்ந்து கொண்டு சௌந்தரகிரி செய்தார் என்று சிலர் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்ரீ ராமானுஜர்களும் காஷ்மீரத்திற்கு சென்று போதாயன விருத்தி ட்ரீட்டஸ் என்ற ஓலையினை படித்துவிட்டுத்தான்
பிரம்மசூத்திர பாஷ்யம் செய்தார்னு சொல்கிறார்கள். இப்படி அது மட்டுமல்ல, அன்னை சாரதா பீடம் சொல்வார்கள். இங்கே மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்திருக்கிறார்கள். அந்த சாரதா பீடத்தின் கருத்து தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறிய அத்வைதத்திற்கு மிக அருகில் என்று சொல்வார்கள். இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் பாதியாக எடுத்துக்கொண்டு விட்டதா, அந்த சாரதா கோவிலும் பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் அப்பொழுது பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள். அது மட்டுமல்ல, திரு நேரு அவர்கள் அந்த காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு செல்ல வேண்டுமா பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டுமா என்று தேவையில்லாமல் ஐநாவிலே ஒரு மனு போட்டிருந்தார். அவர்கள் வாக்கெடுப்பு காஷ்மீர் எடுக்க வேண்டும் என்று பல வருடங்கள் சொல்லி வந்தார்கள். எப்பொழுதுதான் அவர் சொல்லி நின்று விட்டது. காரணம், நம் நாட்டின் பெருமை எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. பாகிஸ்தானுமே சாதாரண நாடு ஆகிவிட்டது. அங்கே அரசாங்கத்திலே பணமே இல்லை. காரணம், அவர்களுக்கு வந்த நிதி எல்லாவற்றையும் அவர்கள் டெரரிஸ்ட் என்று சொல்வார்களே, தீவிரவாதிகள், அவர்களுக்கு உபயோகம் இருக்கிறாமல் செய்துவிட்டார்கள். அதனால் எந்த நாடும் பாகிஸ்தான் கடன் வருவதற்கு முன் வருவதே இல்லை. பாகிஸ்தானில் ஆட்சி புரிபவர்களும் சொல்கிறார்கள், இந்தியா மிகவும் உயர்ந்து விட்டது, நாம் மிகவும் தாழ்ந்து விட்டோம் என்று. பாகிஸ்தான் மக்களும் சொல்கிறார்கள், நம் நாட்டினை நாம் இந்தியாவுடன் இணைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். நமது ஹோம் மினிஸ்டர் அவர்களும் இராணுவ அமைச்சர்களும் திரும்பவும் சொல்கிறார்கள், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்தது, நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் தொடுத்து அந்த பகுதியை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு சொந்தமான பகுதியை திரும்ப எடுத்துக்கொள்வோம் சொல்கிறார்கள். இப்படித்தான் காஷ்மீரிலே பாதி பகுதி நமக்கு இதுவரை இல்லாமல் ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, கச்சத்தீவின் தேவையில்லாமல் காங்கிரஸ் கட்சி திமுககாரர்களும் 1974-76 கொடுத்து விட்டார்கள். நேருவுக்கு கச்சத்தீவை பற்றி புரியவே இல்லை. அவர் நின்று கொண்டிருந்தார். அது ஒரு ட்ரை ராக் என்று. அப்படி இல்லை. கச்சத்தீவு நம் ராமநாத மகாராஜாவுக்கு சொந்தமானது. அங்குதான் மீனவர்களாம் சென்று மீன் பிடிப்பார்கள். கச்சத்தீவினை காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சேர்ந்து ஸ்ரீலங்கா கொடுத்து விட்டதால் நம் மீனவர்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், போட்டு பிடிக்கப்படுகிறது, சிறையில் அடைத்து விடுகிறார்கள். நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்படியாவது பாடுபட்டு கச்சத்தீவினை மீண்டும் மீட்டு விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களும் 3 முறை ஸ்ரீலங்காவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் மிகவும் பணமில்லாமல் ஆகின போது நம் பாரத நாட்டில் தான் அவருக்கு மிக உயர்ந்த கடன் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் மனதில் கொண்டு அவர்களும் இந்த கச்சத்தீவினை திரும்ப கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம் இராணுவ வீரர்களுக்கு சரியான ஆயுதமே கொடுக்கப்படவில்லை. காஷ்மீர் இந்தியாவோடு இணைத்த போது ஆர்டிகல் 370 என்ற ஒன்றை தேவையில்லாமல் நம்முடைய கான்ஸ்டியூஷன் சேர்த்து விட்டார்கள். அதன்படி காஷ்மீர் மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. அந்த நாட்டிலே நாம் இந்தியாவின் மீது பகுதியில் இருக்கிறவர்கள் இங்கே போய் வீடெல்லாம் வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது. தீவிரவாதிகள் தொந்தரவு மிகவும் நிறைய இருந்தது. 1990 வருடத்திலே காஷ்மீரத்தில் நிறைய பண்டிட்ஸுகள், பிராமணர்கள் அவர்களோடும் அங்கிருந்து வெளியேறுமாறு தீவிரவாதிகள் மிகவும் தொந்தரவு செய்துவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான பண்டிட்டுகள் காஷ்மீரிலிருந்து பாரதத்தின் வேறு பகுதிக்கு வந்துவிட்டார்கள். தீவிரவாதிகள் அவர்களை கொன்று விட்டார்கள், மானபம் செய்துவிட்டார்கள், ஒரு வீடெல்லாம் பிடிங்கி கொண்டு விட்டார்கள். இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. பாம்பேயில் தீவிரவாதிகள் ஒன்று தீவிரவாதிகளை செய்தார்கள். அப்பொழுது மன்மோகன் சிங் கூறினார், நமக்கு சமாதானம் மிகவும் முக்கியம், பாகிஸ்தான் உறவு மிகவும் முக்கியம், அதனால் நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படித்தான் இருந்தார். ஆனால் மோடி அவர்கள் பிரதமராக அனுப்பி எல்லாம் மாறிவிட்டது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் உள்ளே போந்து அந்த
துப்பாக்கி சூடு செய்கிற போது திரு மோடி அவர்கள் நாட்டு இராணுவ வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்து இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் சொந்தமான இடத்தில் உள்ளேற்கு சென்று பாலாகோட் என்ற இடத்திற்கு சென்று அந்த தீவிரவாதிகளின் தலைமையகத்தை சுக்குநூறாக நொறுக்கிவிட்டார்கள். தீவிரவாதம் குறைந்துவிட்டது. முன்னாடியெல்லாம் காஷ்மீரிலே பாகிஸ்தான் கொடியைத்தான் ஏற்றுவார்கள். தீவிரவாதிகள் கொடியிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து பாகிஸ்தான் கொடியை ஏற்றிவிட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். திரு மோடி அவர்கள் அதனை எல்லாம் மாற்றி இப்பொழுது நம் பாரத நாட்டின் கொடியினை மிக மரியாதையுடன் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் ஏற்றுகிறார்கள். காஷ்மீரில் அமைதி வந்துவிட்டது. மாணவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், ஆஃபீஸ் செல்கிறார்கள். பயம் குறைந்து விட்டது. நல்லாட்சி நடந்து வருகிறது. ஆர்டிகிள் 370 நீக்கிவிட்டார்கள். அது நீக்கக்கூடாது என்ற எதிர்க்கட்சிகளும் நம் தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மிக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பெல்லாம் ஒன்றையும் கணக்கு எடுத்துக்கொள்ளாமல் பார்லிமெண்ட்டில் திரு மோடி அவர்கள் ஆர்டிகிள் 370 செல்லாது என்று தீர்மானமாக கொண்டு வந்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்படித்தான் நம் நாட்டின் பகுதிகளை பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவுக்கும் கொடுத்துவிட்டு இவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவைகளெல்லாம் அது நிலைமையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. 1958 வருடத்திலே இந்தியாவும் சைனாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதன்படி இரு நாடும் ஒருவரை ஒரு தாய்க்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் தலாய் லாமா அவர்களுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்தபோது சீனர்கள் மிக வெகுண்டு 1962 வருடத்திலே போர் தொடுத்தார்கள். நம் நாட்டு வீரர்கள் ஆயுதம் ஒன்றும் கையில் இல்லவே இல்லை. நிராயுத பாணியாக குளிரிலே மலை மேலே நின்று கொண்டு பனியிலே உருந்து கொண்டு போர் புரிந்தார்கள். சீன வீரர்கள் 5000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த அக்காய் சின் என்கின்ற இடத்திலே எங்கிலும் பூட்டானிலும் நம் நாட்டு நிலங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். நம் இராணுவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு போர் புரிய ஆயுதங்கள் இல்லை. அப்படித்தான் இருந்தது. நிலைமையெல்லாம் இப்போதுதான் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அக்ஷய் சின் போனது தான் சைனாவசம்தான் இருக்கிறது. இப்போது பாரத பிரதமர் அவர்கள் இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் மாடர்ன் லேட்டஸ்ட் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். சப்மரீன் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆகாயத்தில் வெகு வேகமாக பறக்கும் விமானங்களையும் வாங்கியிருக்கிறோம். ஏவுகணைகளை எல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். சீனாவில் எந்த பகுதி வேண்டுமானாலும் நம் ஏவுகணைகளால் தாக்க முடியும். பாகிஸ்தானில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் நம் ஏவுகணைகளால் தாக்க முடியும். அதனால் சீனாவும் பாகிஸ்தான் இந்தியாவை கண்டு நடுங்குகின்றன. டோக்லாம் என்ற பகுதியில் சீன வீரர்கள் நுழைய முயன்றபோது நம் நாட்டு போர் வீரர்கள் தகுந்த தண்டனை கொடுத்தார்கள். 500க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் இறந்து விட்டார்கள். அவர் வெளியில் சொல்லவில்லை. இப்படித்தான் இந்தியா ஒரு மிகுந்த வல்லரசு போலத்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிகுந்த தைரியத்துடன் உற்சாகத்துடன் 24 மணி நேரம் வேலை சென்று கொண்டிருக்கிறார். அவரைப் போலவே எல்லா அமைச்சர்களும் டெல்லியில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களிலும் மிக கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த ராக்கெட் டெக்னாலஜியிலும் நம்ம மிகுந்த உயர்ந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். நம் ISROவில் ஒரு முறை தோல்வி ஏற்பட்டு விட்டது. இப்படி தோல்வி ஏற்பட்ட போது மோடி அவர்களெல்லாம் ஊக்குவித்து அந்த தோல்விகளெல்லாம் வெற்றிக்கு முதல் படி என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் நன்றாக எல்லாம் சரி செய்து சந்திரனுக்கு டார்க் சைட் ஆஃப் மூன் என்று சொல்வார்கள். எந்த நாடுமே சென்றதில்லை. அங்கு அழகாக விண்கலனை சென்று அங்கு லேண்ட் ஆகிவிட்டது. நமது இந்தியாவிற்கு மிகுந்த பெருமையை கொடுத்திருக்கிறது. இம்மாதிரி இந்த இராணுவ ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நம் நாட்டிலே தயாரிக்கிறோம். நம் நாட்டிலே தயாரித்து நம் இராணுவர்களுக்கும் கொடுத்து வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம்.
இந்த ஆயுதங்களை தயாரிப்பதில் உலகத்திலே இந்தியாவின் மிகுந்த உயர்ந்த நாடாக ஆகிவிட்டது. அதே மாதிரி ஆகாயத்திலே விண்கலங்களை செலுத்துவதும் இந்தியாவிலே மிகுந்த உயர்ந்த உலகத்திலே மிகுந்த உயர்ந்த நாடாக இந்தியா இருக்கிறது. நிறைய விண்கலங்கள் நம் நாட்டிற்கு வாடகை கொடுத்து, வெளிநாடுகளிலே நம் நாட்டிற்கு வாடகை கொடுத்து நம் நாட்டு ISROவிலே ஆகாயத்தில் செலுத்துகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நிறைய வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் செலவு செய்கிறார்கள். பட்ஜெட்டிலிருந்து தனியாக எந்த விதமான பெரிய தொகை என்றும் ISRO கொடுக்கப்படுவதில்லை. கோவிட் வந்தபோது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக வேகமாக செயல்பட்டு தடுப்பூசியினை இந்த ஃபார்முலாவை மிக வேகமாக தயாரிப்பதற்கு ஏற்பாடெல்லாம் செய்தார். முன்னாடி பார்த்தால் 1960களில் PLA 480 என்ற திட்டம்படி நாம் அமெரிக்காவிலிருந்து கோதுமையெல்லாம் இலவசமாக வாங்கி கொண்டிருந்தோம். இலவசமாக வாங்கும் நாடு என்பதால் இந்தியாவின் மரியாதை மிகவும் குறைவாக இருந்தது. நிலைமை மாறிவிட்டது. இப்பொழுது கோவிட் தடுப்பூசி நம் நாட்டிலேயே நன்றாக தயாரிக்கப்பட்டு இந்த நாட்டு ஜனத்தொகை 140 கோடி மக்களுக்கும் 3 முறை எந்த விதமான கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க மீதி நாடுகளுக்கு கட்டணம் இல்லாமல் இந்த தடுப்பூசியை இந்த கோவிடுக்கு இந்த நர்ஸுகளுக்கும் டாக்டருக்கும் தேவைப்பட்ட கவச்சங்கள் எல்லாம் நாம் தயாரித்து எல்லா வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருந்தோம். அதனால் நம் பாரதத்தின் பெருமையும் மரியாதையும் மிகுந்து கூடிவிட்டது. ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டின் அதிபர் எல்லோருக்கும் தெரியுமாறு நம் பாரத பிரதமரின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டார். அவர் சொன்ன காரணம், நாங்கள் அமெரிக்கா கொடுப்பார்கள் என்று நினைத்தோம், அவர்கள் கொடுக்கவில்லை. ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து எந்த நாடும் கொடுக்கவில்லை. நாங்கள் சற்றும் எதிர்பாராமல் இந்தியா இந்த கோவிடுக்கு தேவையான தடுப்பூசியும் மற்ற பொருள்களை எல்லாம் சீக்கிரமாக அனுப்பி வைத்தார்கள். அதனால் எங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் உயிர் பிழைத்தோம் என்று சொன்னார்கள். அம்மாதிரி இந்தியாவிற்கு மிகுந்த உயர்வு ஏற்பட்டு விட்டது. 1966 வருடத்திலே டெல்லியில் கோபாஷ்டமி என்று நிறைய மகான்களை எல்லாம் அப்பொழுது பிரதமராக அந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கொன்றுவிட்டார். இந்திரா காந்தி அதற்கு முன்னால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்றால், எல்லா மகான்களும் நேரில் பார்த்து ஆசி கேட்பார். காஞ்சி மகாபிரிவரிடம் ஆசி கேட்டார். அந்த மாதிரி இந்த பசுவினை காப்பாற்ற வேண்டும் என்ற இயக்கத்தில் இருக்கிற மகான்களையும் ஆசீர்வாதம் கேட்டார். அவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் கொடுத்து, நீங்கள் பிரதம மந்திரியாக ஆகிவிடுவீர்கள், நீங்கள் தேர்தல் ஜெயித்து விடுவீர்கள், நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுங்கள், நீங்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு நம் நாட்டிலே பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவரும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி எப்பொழுதுமே வாக்குறுதி கொடுக்கும், ஆனால் செயல்படுத்தாது. அந்த வாக்குறுதியை அவர் செயல்படுத்தவில்லை. அதனால் 20,000 மகான்கள் டெல்லியில் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அவர்களை எல்லாம் மிருகங்களை சுடுவது போல துப்பாக்கியால் சுட சொல்லி போலீஸிற்கு உத்தரவு போட்டார். 5000க்கும் மேற்பட்ட மகான்கள் இறந்து விட்டார்கள். அவர்களின் தலைவர் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒருவர், அவர் சாபம் கொடுத்தார். இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் இருக்க மீதி எல்லோருமே அந்த மாதிரி துர்மரணம் தான் ஏற்பட வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நம் பாரத பிரதமர் மோடி அவர்களும் எல்லா மகான்களுக்கும் மரியாதை கொடுக்கிறார், எல்லா கோவிலுக்கும் செல்கிறார், எல்லா சன்னியாசிகளுக்கும் மரியாதை கொடுக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஆளுநர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்தார். செங்கோலினை நம் ஆளுநர்கள் டெல்லிக்கு எடுத்து சென்று புதிய பாராளுமன்றம் திறப்பதற்கு முன்னால் இந்த செங்கோலினை அங்கே நிறுவி
கோளறு பதிகம் பாடினார்கள். இதெல்லாம் நம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. இதற்கு முன்னால் இந்த செங்கோலினை 1946 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது திரு ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனம் ஒருவர் செங்கோலினை டெல்லிக்கு எடுத்து சென்று மவுண்ட் பேட்டனிடம் கொடுத்து, அவர் நேருவிடம் கொடுத்து, இப்படி கொடுத்தால்தான் பதவி மாறுகிறது சாஸ்திரப்படி என்று சொல்லி அந்த ஏற்பாடெல்லாம் செய்தார்கள். நேரு வாங்கி கொண்டார். ஆனால் நேருவிற்கு என்னவோ கடவுள் நம்பிக்கை இல்லவே இல்லை. இவர் நாத்திகரவர், வெளிநாட்டிலே படித்தவர். அவருக்கு நம் நாட்டை பற்றும் நாட்டு மக்களை பற்றும் எதுவுமே தெரியாது. அவர் ஒரு டிக்டேட்டர் போலத்தான் எப்போதும் இருந்தார். நேருவிற்கு இந்த செங்கோலை பற்றி தெரியவில்லை. அதனை மியூசியத்தில் கொடுத்து வைக்க சொல்லிவிட்டார். அலகாபாத் மியூசியத்தில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. நேருவின் வாக்கிங் ஸ்டிக் என்று அதற்கு லேபிள் போட்டு அங்கே வைத்து விட்டார்கள். பத்மா சுப்ரமணியம் நடனக்கலை பத்மா சுப்ரமணியம் அவர்கள் தான் செங்கோல் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து பிரதமரின் காரியத்திற்கு கடிதங்களெல்லாம் அனுப்பினார். அதற்கு பிறகுதான் பாரத பிரதமர் அதை நன்றாக விசாரித்துவிட்டு உண்மை என்று தெரிந்து கொண்டு மீண்டும் செங்கோலினை செய்து புதிய பாராளுமன்றம் நடக்கிற போது முதல்ல அதை வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் பாராளுமன்றம் நடக்க ஆரம்பித்தது. இப்படி எல்லா மகான்களிடமும் நம் நாட்டு தெய்வீகத்தன்மை உள்ள எல்லாவற்றுக்கும் மிகுந்த மரியாதை கொடுக்கிறவர் நம் மோடி அவர்கள். மோடி அவர்கள் நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. முத்ரா பேங்க் லோன் இருக்கிறது, எல்லோருக்கும் வீட்டு வசதி செய்து கொடுத்திருக்கிறார். ஜன்தன் என்றிருக்கிறது, எல்லோரும் பேங்கில் கணக்கு ஆரம்பிக்கலாம். விவசாயிகள் பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் இருக்கிறது. யூரியா மிகுந்த குறைந்த விலையிலே கொடுக்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறார். நான் சில ஸ்கீம் தான் சொன்னேன். நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிறைய விமானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நிறைய மெடிக்கல் காலேஜஸ் துவங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் துவங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். எரிவாயு எல்லா மக்களுக்கும் பெண்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்று கொடுத்திருக்கிறார். இப்படி நிறைய சேவை செய்யும் பாரத பிரதமர் பேங்க் கூட்டிலே 6000 ரூபாய் போல மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவியாக விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்கிறார். எல்லாம் நேரே பேங்கிலே செல்கிறது. நடுவில் தரகர்கள் அந்த பணத்தினை எடுத்துக்கொள்ள முடியாது. கொரோனா அந்த காலத்தில் ரேஷன் கடையிலே கட்டணம் இல்லாமல் எல்லா உணவுப் பொருள்களும் அரிசி, கோதுமை எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டன. இப்படி நிறைய நல்ல திட்டங்களை செய்தோம் பாரத பிரதமர். 500 வருடமாக ராமருக்கு கோவில் இல்லாமல் இருந்தது. அயோத்தியிலே ராமர் பிறந்த இடத்திலே அந்த இடத்தினை மீட்டு சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி மிகுந்த பெரிய ராமர் கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. காசியிலே கங்கை மிகவும் அசுத்தமாக இருந்தது. எல்லா சாக்கடை முதலில் தான் சேர்த்தார்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள். மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு கங்கையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டிருக்கிறார். கங்கை புனிதமாக இருக்கிறது, ரொம்ப க்ளீனாக இருக்கிறது பார்ப்பதற்கு. விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல முடியாதபடி வழியிலே நிறைய ஆக்கிரமிப்புகளாம் இருந்தன. இந்த தடையெல்லாம் நீக்கிவிட்டார். கங்கையிலே ஸ்நானம் செய்துவிட்டு கங்கா ஜலத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். அது மட்டுமல்ல, மகாகாளி டெம்பிள், குஜராத்தில் சோம்நாத் டெம்பிள், இப்படி பல ஆலயங்கள் எல்லாம் நன்றாக நிர்மாணம் செய்யப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட உயர்ந்த சேவைகளை செய்யும் நம் பாரத பிரதமருக்கு நாம் எல்லோரும் 19ஆம் தேதி அன்று நம் வாக்கினை அளித்து மிகுந்த வாக்கு வித்தியாசத்திலே தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கும் எல்லா வேட்பாளரும் வெற்றி பெற்று தமிழகத்திலிருந்து 39 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டெல்லிக்கு செல்ல வேண்டும். நாம் ஓட்டு போட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும்
மிக தாழ்வாகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் சீதாராம்.